நடிகர் தனுஷின் கர படத்திற்கு தடை கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. நடிகர் தனுஷ் நடித்திருக்கக்கூடிய கர படத்திற்கு தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வெங்கட் வழங்க கேட்கலாம். வெங்கட், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். நடிகர் தனுஷ் நடிப்பில் வரும் 30ஆம் தேதி வெளியாக உள்ள கரா படத்திற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கியுள்ள கரா படத்தில் நடிகர்கள் தனுஷ் உள்ளிட்ட முக்கிய கதாபாத்திரத்தில் பலர் நடித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த படம் வருகின்ற 30ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில சென்னை உயர்நீதிமன்றத்தில் சேலம் பூவாய் அம்மன் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் நடிகரும் தயாரிப்பருமான வேங்கை ஐயனார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார். அந்த வழக்கில் ஏற்கனவே 3 ஆண்டுகளுக்கு முன்பு கரா என்னும் தலைப்பில் படப்பெயரை தயாரிப்பாளர் சங்கத்தில் பதிவு செய்து நடிகர்கள் மாஸ்டர் மகேந்திரன், மொட்டை ராஜேந்திரன் உள்ளிட்ட நடிப்பில் படத்தை தயாரித்து வருவதாக அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது தனுஷ் கரா படத்தின் தலைப்பை மாற்ற கோரி தயாரிப்பாளர் சங்கத்திலும் முறையிட்டதாகவும், ஆனால் தயாரிப்பாளர் சங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. தான் பதிவு செய்த கரா பெயரை பயன்படுத்தக்கூடாது என்றும் தனுஷின் பட தலைப்பை கரா என்ற பெயரை ஆங்கிலத்திலும் பயன்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். இதனால் ரசிகர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே கரா என்ற நடிகர் தனுஷ் பட தலைப்பை மாற்ற வேண்டும், பெயரை மாற்றாமல் படத்தை ரிலீஸ் செய்யக்கூடாது என அந்த மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வெங்கட்.